ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கற்போம் கற்பிப்போம்ல நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஜென்ரல் சயின்ஸில் ஹெரிடிட்டி அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது என்சிஆர்டி புக்கில் ஸ்டாண்டர்ட் 10th இருக்குது. அதில் 9th சாப்டர் 9ல் இருக்குது. ஓகேவா? ஜென்ரல் சயின்ஸில் 9th சாப்டர் 9th இருக்குது. ஓகேவா? ஸோ ஹெரிடிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது ஹெரிடிட்டி அப்படின்னா என்னது, தமிழ் மீனிங் என்ன, பரம்பரை. ஓகேவா? ஸோ பரம்பரை தான் என்னது ஹெரிடிட்டி. ஓகேவா? ஸோ நீ வந்து உங்கள் அப்பா மாதிரி இருக்க, நீ உங்கள் அம்மா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து ஹெரிடிட்டி, அதாவது பேரண்ட் டு ஆஃப் ஸ்ப்ரிங். ஓகேவா? ஒருத்தங்கிட்டேருந்து வருது, அப்பாட்லேருந்து பிள்ளைக்கு வர்றது அப்படிங்கிறது, ஒரு ஜென்ரேஷன் இன்னொரு ஜென்ரேஷன் வர்றது தான் ஹெரிடிட்டி. ஸோ டெஃபினேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஹெரிடிட்டி the process of passing the traits from parents to offspring. ஓகேவா? ஸோ அப்பாட்டேருந்து பிள்ளைக்கு வர்றது, அந்த சிமிலாரிட்டிஸ் தான் வந்து என்னென்னா ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டெஃபினேஷன் பார்த்தாச்சு. தென் என்னென்னா ஜெனட்டிக்ஸ். ஓகேவா? ஸோ ஜெனட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னா மரபணு அப்படின்னு சொல்கிறாங்க. மரபணு மாறுபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மரபணு மாறுபாடு அப்படின்னா அதாவது இந்த ஹெரிடிட்டி பற்றி படிக்கிறது தான் வந்து என்னென்னா ஜெனட்டிக்ஸ். ஓகேவா? ஸோ வந்து இதை பற்றி அதாவது ஹெரிடிட்டி பற்றி படிக்கிறது என்ன தான் ஜெனட்டிக்ஸ். ஓகேவா? அதுதான் சொல்லியிருக்காங்க. த பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் தட் ஸ்டடீஸ் த ஜீன், ஜெனட்டிக் வேரியேஷன் அண்ட் ஹெரிடிட்டி இன் லிவிங் ஆர்கானிசம். ஓகேவா? ஸோ ஜீன்ஸு, ஜெனட்டிக் வேரியேஷன் அண்ட் ஹெரிடிட்டி பற்றி படிக்கிறது என்னது ஜெனட்டிக்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு பர்சனை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து அப்பா மாதிரி இருக்காங்க, இல்லை அப்படியே அம்மா மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து என்ன, இந்த ஜீன் மூலமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பேசிக் யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி என்னென்னா ஜீன். ஓகேவா? ஸோ பேசிக் யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி என்னது ஜீன். தென் இதோட டேர்ம், இந்த ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற டேர்மை வந்து காயின் பண்ணது யார் அப்படின்னா டபிள்யூ பேட்சன். ஓகேவா? ஸோ வந்து கண்டிப்பாக இந்த டேர்ம் காயின் பண்ணது. தென் யார் ஃபஸ்ட்டு ஃபாதர் ஆஃப் இது, இந்த இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ இது ரிப்பீட்டடாக நிறைய கொஷினில் நான் பார்த்துருக்கேன். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, டேர்ம் யார், ஜெனட்டிக்ஸ் யார், டபிள்யூ பேட்சன். ஓகேவா? இப்போது அடுத்த என்ன பார்க்க போகிறோன்னா வேரியேஷன்ஸ். ஓகே, ஸோ வேரியேஷன் அப்படின்னா என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்பா எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு அப்பா எடுத்துக்கிறாங்க, அவங்க பிள்ளைய எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க அப்படியே அப்பா மாதிரி இருக்காங்களா? இல்லை, சில டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஓகேவா? ஸோ அப்படியே அம்மா மாதிரி இருக்காங்களா? இல்லை, ஆனால் 1-2 சிமிலாரிட்டிஸ் தெரியும். ஸோ இந்த சிமிலாரிட்டிஸ் தெரிகிறது தான் வந்து வேரியேஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? சில ஃபீச்சர்ஸ் வந்து அப்பா மாதிரி இருக்கும், சில ஃபீச்சர்ஸ் வந்து அம்மா மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ செக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல். ஸோ ஏ செக்ஷுவலில் வந்து அதாவது என்னென்னா ஃப்ளாரல், செக்ஷுவல் வந்து மேன் நம்ம ஆல்ரெடி வந்து ஹியூமன் பீயிங்ஸ்னு பார்த்துருக்கோம். அதாவது ஏ செக்ஷுவலில் உள்ள யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸை நம்ம அமீபா அப்படிங்கிறது நம்ம எக்ஸாம் பார்த்துருக்கோம். இந்த அமீபா அப்படிங்கிறது வந்து என்னென்னா பேரண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆஃப் ஸ்ப்ரிங் இருக்கும். ஓகே, ஸோ எது பேரண்ட் எது ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறத வந்து டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து சேமாக சிமிலாரிட்டிஸ் வந்து இருக்கும். ஒன்றுமே டிஃப்ரெண்ட்டே பார்த்தாலும் தெரியாதான். அந்த இதுதான் வந்து என்னென்னா டிஃப்ரென்ஸ் தெரியாது, சில இதில் இருக்குது. ஸோ அதுக்கு எக்ஸாம் வந்து அமீபா. ஓகேவா? ஸோ அதுதான் வேரியேஷன் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் செய்யும் சில ஆர்கானிசம்க்கு, சில ஆர்கானிசம்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. ஓகேவா? ஸோ இந்த மாறுபாடு தான் வந்து என்னன்னா வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் யாருன்னா கிரெகர் மெண்டல். ஸோ வந்து இப்போ நடந்த எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்ல இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் யார், கிரெகர் மெண்டல். ஆனால் டேரெக்டாக கேட்காம கொஞ்சம் இன்டேரக்டாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இவர் தான் வந்து ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறதையே வந்து கண்டுபிடிச்சார். இது எதை வச்சு இவர் கண்டுபிடிச்சார் அப்படின்னா இந்த பீ பிளான்ட்ஸை வச்சு தான் அவர் கண்டுபிடிச்சார். ஓகேவா? இந்த பீ பிளான்ட்ஸ் அப்படிங்கிறதோட பொட்டானிக்கல் நேம் என்ன, பீசம் சாட்டிவம். ஓகேவா? ஸோ எதுக்குனால இந்த பீ பிளான்ட்டை வந்து இவர் வந்து சூஸ் பண்ணார் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ ஈஸியாக டிஃப்ரென்ஸை வந்து மியூட்டேட் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக வந்து அந்த ஆஃப்ஸ்ப்ரிங் வந்து தெரிஞ்சிருமா. நிறைய பீ பிளான்ட்ஸ் வந்து உருவாகுது. ஸோ வந்து டிஃப்ரென்ஸும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. ஓகேவா? ஸோ எப்படி இதில் நடக்குது அப்படிங்கிறது ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறது ஃபஸ்ட்டு. ஓகேவா? நிறைய ஆஃப்ஸ்ப்ரிங் கொடுக்கறது 2வது. 3rd வந்து ஈஸியாக நமக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ இதனால் வந்து தான் வந்து பீஸ் பிளான்ட்ஸை வந்து நம்ம இந்த கிரெகர் மெண்டல் வந்து எடுத்தாங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா 2 பீ பிளான்ட்டை எடுத்து கிராஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ கிராஸ் பண்ணி பார்த்துட்டு எதோட ஃபீச்சர்ஸ் எதில் இருக்குது, ஒரு டார்க் பிளான்ட்டையும் ஒரு டார்க் பிளான்ட்டையும் எடுத்துகிட்டு இந்த பீ பிளான்ட்டையும் எடுத்து 2த்தையும் கிராஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன இது எந்த செடியில் உள்ள பூ மாதிரி இருக்குது, இது எந்த செடியில் உள்ள பூ மாதிரி இருக்குது, இது எந்த கலர், இந்த செடியில் உள்ள கலரா, இதில் இந்த செடியில் உள்ள கலரா அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸை பார்த்து இது இதுலேருந்து வருது அப்படின்னு அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பீ பிளான்ட்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த பீ பிளான்ட்ஸுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? தென் மெண்டல்ஸ் லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்ன, லாஸ் ஆஃப் டாமினன்ஸ், லாஸ் ஆஃப் செக்ரிகேஷன்,
தென் பிரின்சிபல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த லாஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த மூணுத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்லாம் பார்த்தா தான் இதை பார்க்கும்போது நமக்கு என்னென்னு புரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன அப்படின்னா குரோமோசோம்ஸ். ஓகே, ஸோ குரோமோசோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும். அப்படி தானே? கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும், செல்லுக்குள்ளே வந்து நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ குரோமோசோம்ஸ் எங்கே இருக்கும்? நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ நியூக்ளியஸ்குள்ளே குரோமட்டின் ஃபைபராக தான் வந்து நம்ம குரோமோசோம்ஸ் வந்து இருக்கும். ஓகே, எப்போ செல் டிவிஷன் ஆகுதோ நடக்குதோ அப்போ தான் குரோமேட்டின் என்ன ஆகும்? குரோமோசோம்ஸாக கன்வெர்ட் ஆகும். இது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ செல் டிவிஷன் அப்படின்னா என்னது? அடுத்த ஆஃப்ஸ்ப்ரிங் ஜென்ரேஷனுக்கு, அதாவது அடுத்த ஆஃப்ஸ்ப்ரிங்கை ப்ரொடியூஸ் பண்ணும்போது தான் வந்து என்ன ஆகும்னா குரோமேட்டின்ங்கிறது குரோமோசோம்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? அப்போ குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன். ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணால் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை இந்த குரோமோசோம்ஸ் தான் ஜீன்ஸ் வழியாக வந்து கொண்டு போகும். இது எதுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னேன்? நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது. எப்படி இருக்கும்? குரோமேட்டின் ஃபைபராக இருக்கும். ஸோ குரோமேட்டின் ஃபைபர் தான் என்ன பண்ணுன்னா செல் டிவிஷன் நடக்கும்போது அது என்ன ஆகும்னா குரோமேட்டினாக ஃபார்ம் ஆகி திருப்பி அது கன்வெர்ட் ஆகும், குரோமோசோம்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ டிஎன்ஏ அப்படிங்கிறது என்னென்னா ஒன் டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். ஓகேவா? டிஎன்ஏக்குள்ளே தான் என்னது? ஜீன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ எதுக்குள்ளே இருக்கும்? டிஎன்ஏக்குள்ளே தான் வந்து ஜீன்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ டிஎன்ஏ அப்படிங்கிறது தான் என்னது? ஒன் டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். ஓகேவா? தென் ஜீன்ஸு. ஸோ ஜீன் அப்படிங்கிறது அப்படி என்னென்னா பேசிக் யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? ஸோ அப்பா மாதிரி இருக்குது அப்படி சொல்லுவோம்ல, அந்த ஒவ்வொரு விஷயந்தான் ஜீன். ஓகேவா? ஸோ ஐக்கு ஒரு ஜீன் இருக்கும், ஹேருக்கு ஒரு ஜீன் இருக்கும், ஹைட்டுக்கு ஒரு ஜீன் இருக்கும், இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஜீன் இருக்கும். ஓகேவா? ஸோ பேசிக் யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் தான் என்னது? ஜீன். ஓகேவா? ஸோ நம்ம சொல்கிறோம்ல ஹோல் பாடிக்கு செல் தான் பேசிக் யூனிட் அப்படி சொல்கிறோம். அதே மாதிரி தான் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு பேசிக் யூனிட் என்னது? ஜீன். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன? ஒரு கண்ட்ரோல் ட்ரைட்ஸ். ஓகேவா? கண்ட்ரோல் ட்ரைட்ஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு பிளான் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளான் எடுத்துப்போம். அந்த பிளான்ட்டுங்கிறது ரொம்ப டாலாக இருக்குது அப்படின்னா அதோட க்ரோத் ஹார்மோன் வந்து ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப நல்ல வேலை பார்க்குது அப்படின்ட்டு. அதே அந்த பிளான்ட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா அதோட க்ரோத் அதாவது அதோட ஜீன் அதாவது அந்த பிளான்ட்டோட ஜீன் வந்து ஸோ ரொம்ப சோம்பேறியாக இருக்குது, ஸோ வேலை பார்க்கல. ஓகேவா? ஸோ ஹைட்டாக இருந்துச்சுன்னா ஜீன் வந்து நல்ல வேலை பார்க்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு ஜீன் வந்து இதுக்கு வேலை பார்க்கும். ஓகே, ஸோ ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஜீன் வந்து ரொம்ப இன்ஆக்டிவாக இருக்குது, ஸோ அதனால் அந்த பிளான்ட் வந்து டார்ஃபாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டார்ஃபுங்கிறது ஷார்ட். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் ஹியூமனுக்கு. ஓகே, ஒரு பர்சன்ஸ் வந்து என்னென்னா ஹைட்டாக இருக்காங்கன்னா அதோட ஜீன் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே ஷார்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அதோட ஜீன் வந்து இன்ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம இது பண்ணலாம். ஓகேவா? ஜீன் என்ன பண்ணும்? மியூட்டேட் பண்ணும். ஓகே, மியூட்டேட் மீன்ஸ் அப்படின்னா என்னென்னா டிவிஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்தா மியூட்டேஷனுங்கிறது என்னது? டிவிஷன். ஓகே, ஸோ இது ஜீன் வந்து மியூட்டேட் பண்ணி ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வந்து அலீல்ஸாக அக்கர் ஆகும். ஓகேவா? ஸோ ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் ஜீன்ஸாக வந்து அக்கர் ஆகும். ஸோ வந்து அலீல்ஸ் அப்படி எப்படி அக்கர் ஆகும் அப்படின்னா அலீல்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் ஜீன்ஸு. ஸோ ஆல்டர்னேட் ஃபார்மை எப்படி அக்கர் ஆகும்னா ரெண்டு விதமாக அக்கர் ஆகும். ஓகேவா? அது எப்படி ஆகும் அப்படின்னா எஸ் ஆமாம் ஓகே அப்படி அக்கர் ஆகலாம், அல்லது எஸ் நோ அப்படின்னு அக்கர் ஆகலாம், இல்லை நோ எஸ் அப்படின்னு அக்கர் ஆகும், இல்லை நோ இப்படி அக்கர் ஆகும். ஸோ ஓகே, ரெண்டு ஃபார்ம் ஆஃப் வந்து ஜீன்ஸ் வந்து அக்கர் ஆகும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா அல்லீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க? அல்லீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் ஜீன்ஸ் என்னது? அல்லீல்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது என்னென்னா ஃபீனோடைப்ஸ். ஓகே, ஃபீனோடைப் அப்படிங்கிறது என்னென்னா கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்னது? அதாவது ஒரு ஃபீச்சர் தான் சொல்கிறது தான் கேரக்டரிஸ்டிக். அவங்க டால் பிளாக்காக இருக்கிறது, தென் வந்து ஷார்ட்டாக இருக்கிறது, அதாவது ஒருத்தவங்களோட ஹீஸ் பியூட்டிஃபுல் அப்படி சொல்கிறது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? ஸோ ஃபீனோடைப் அப்படிங்கிறது என்ன? கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆக்சுவல் ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்ட் ஆஃப் அன் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? ஸோ ஒருத்தவங்களை பற்றி டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறது தான் என்னன்னா ஃபீனோடைப். ஓகேவா? தென் அடுத்தது என்ன? ஜீனோடைப். ஓகே, ஜீனோடைப் அப்படிங்கிறது என்ன? ஜெனட்டிக்கல் ஐடென்டிஃபை ஆஃப் அன் ஆர்கானிசம். ஓகேவா? ஸோ ஜீனோடைப் தான் ஃபீனோடைப்பே டிட்டர்மைன் பண்ணுது. இதுதான் வந்து என்னது? ஃபீனோடைப்பே டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேவா? இதுக்கு பாருங்க என்னென்னா ஆக்சுவல் செட் ஆஃப் அலீல்ஸு. இது ஒரு 3 பாசிபிலிட்டிஸ் இதில் வந்து இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஹைட்டுன்னு நமக்கு தெரியும். அடுத்தானே ஹைட்டுக்கு ஒன்று அவங்க டாலாக இருப்பாங்க, இல்லைனா அவங்க ஷார்ட்டாக இருப்பாங்க. அப்படிதானே? ரெண்டு பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த 2 பாசிபிளை வச்சு அது எப்படி எடுக்கணும்னா அவங்க டாலாக இருக்கலாம். இது எப்படி வரும் அப்படின்னா எப்படின்னா ரெண்டுமே டாலாக அக்கர் ஆகலாம். அப்படி தானே? ஸோ 2 அக்கர் ஆகலாம், இல்லைனா
ஒரு டி ஒரு கேபிட்டல் டி ஒரு ஷார்ட் டி ஆக்கர் ஆகலாம், இன்னொன்று ஒரு கேபிட்டல் டி ஒரு ஷார்ட் டி ஆக்கர் ஆகலாம், ரெண்டுமே ஷார்ட்டாக ஆக்கர் ஆகலாம். ஓகேவா? ஸோ இப்படி ஆக்கர் ஆகும். ஓகே, ரெண்டுமே கேபிட்டல் டீயாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதோட அவுட்கம் வந்து டாலாக தான் இருக்கும். ஓகேவா? அதுவே ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி வந்துச்சுன்னா இதோட அவுட்கம் பொறுத்து தான் இது வந்து டாலா டார்ஃபான்னு தெரியும். ஓகே, ஸோ இதோட அவுட்கம், அதாவது அது வந்து ரெண்டு மியூட்டேட் ஆகி வெளியே வந்து அது எப்படி வளருதோ அதை பொறுத்து தான் இது கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ரெண்டுமே ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பிளான்ட் வந்து என்னென்னா டார்ஃபாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டும் டாலாக இருந்துச்சுன்னா ரெண்டும் கேபிட்டல் டீயாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக டாலாக இருக்கும், ரெண்டுமே ஸ்மால் டீயாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஸ்மால் டீயாக இருக்கும். ஸோ ஒரு டால் ஒரு டார்ஃப் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட அவுட்கம் பொறுத்து தான் இது வந்து தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ கேபிட்டல் டி வெளியே வந்துச்சு அப்படின்னா அதை டாமினன்ட் அலீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்னது, ரெண்டுமே கேபிட்டல் டீயாக வந்து அவுட்கம் வந்து கண்டிப்பாக டால் சொல்லிட்டோம். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டாமினன்ட் அலி அப்படி சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு ஆப்போசிட் இருக்கு என்ன சொல்லுவாங்க, ரெண்டுமே டாலாக இருந்துச்சுன்னா அது டாமினன்ட் அலின்னு சொன்னோமா. ஸோ ரெண்டுமே அதுக்கு ஆப்போசிட் என்னன்னா ரெசசிவ் அலி. ஓகேவா? ஸோ ரெசசிவ் அலிங்கிறது என்னன்னா ஸ்மால் டி தான் ரெசசிவ் அலி. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், பிளாக் ஐஸு ஒரு ப்ரௌன் ஐஸ் ரெண்டு இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து ஒரு அப்பாவுக்கு வந்து பிளாக் ஐஸ் இருக்குது, அம்மாவுக்கு வந்து ப்ரௌன் ஐஸ் இருக்குது. ஓகே, ஸோ ப்ரௌன் ஐஸ் வந்து அவுட்கமாக வந்துச்சு அப்படின்னா அம்மாக்குள்ளது வந்து பையனுக்கு வந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டாமினன்ட் அலின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட் உள்ளதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரிசசிவ் அலி அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து என்னது டாமினன்ட் அலி. கண்டிப்பாக டி கேபிட்டல் டாலாக தான் அவங்க வருவாங்க. ஓகேவா? அதே வந்து ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டீனா அது அவுட்கம்மை பொறுத்து தான் வரும். ஓகேவா? ரெண்டுமே ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்மால். இப்போ நான் சொன்னல, இப்போ வந்து இது வந்து பிளாக் ஐ, இது வந்து ப்ரௌன் ஐ அப்படின்னா அவுட்கம் வந்து ப்ரௌன் ஐ வந்துச்சு, அது அவுட்கம் பொறுத்து அதை சொல்லுவாங்க. எது டாமினன்ட் எது வந்து ரெசசிவ்ங்கிறது அவுட்கம்மை பொறுத்து தான் அது சொல்லுவாங்க. ஓகேவா? கண்டிப்பாக புரிஞ்சு. ஸோ பாருங்க, டாமினன்ட் அலி அப்படிங்கிறது when an allele affects on phenotype. ஓகே, டாமினன்ட் அலிங்கிறது என்னது, ஃபீனோடைப்பை பொறுத்து வர்றது. அதே ரெசசிவ் அலிங்கிறது இதுக்கு ஆப்போசிட் தான் வந்து என்னன்னா ரெசசிவ் அலி. ஓகேவா? தென் என்னென்னா ஹோமோசைகஸ். ஓகேவா? ஹோமோசைகஸ் அப்படிங்கிறது என்னன்னா போத் அலிஸ் ஆர் சேம். ஓகேவா? இதுதான் டபுள் டி. ஓகேவா? ரெண்டு அலியும் வந்து அலில்ஸ் ஓகே, ரெண்டு அலில்ஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா அது ஹோமோசைகஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே ஹெட்ரோசைகஸ்ங்கிறது என்னன்னா சைகஸ் அப்படிங்கன்னா ரெண்டு அலில்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது ஹெட்ரோசைகஸ். ஓகேவா? ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி இருக்கலாம், ஒரு ப்ரௌன் ஐஸ் ஒரு பிளாக் ஐஸ் இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து ஹெட்ரோசைகஸ். ஓகே, ஹோமோசைகஸ்ங்கிறது சேமு, ஹெட்ரோசைகஸ்ங்கிறது டிஃப்ரெண்ட். ஓகேவா? இப்போது மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போகலாம். ஸோ வந்து மோனோஹைப்ரிட் கிராஸ் அப்படிங்கிறது போகலாம். ஸோ கிராசிங் அப்படின்னா என்னென்னா ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணுற வேலையை ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணி அது வெளியில் வர அவுட்கம் தான் வந்து கிராசிங் அல்லது மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ப்ரொடியூசிங் ஆஃப் ஸ்ப்ரிங் ஆர் மேட்டிங் தான் வந்து என்னது கிராசிங். ஓகேவா? ஸோ இப்போ மோனோஹைப்ரிட் கிராஸுங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அது வந்து என்னென்னா ரெண்டு பீ பிளான்ட்ஸை வந்து ரெண்டு பீ பிளான்ட்ஸ்க்கு நடுவில் கிராஸ் பண்ணி என்ன கான்ட்ராஸ்டிங் இது வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன ஒன் பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸை எடுத்து தான் இப்போ பார்க்க போகிறோம். அது எக்ஸாம்பிள் வந்து ஹைட்டு இருக்கலாம், கலராக இருக்கலாம், எதுனாலும் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ பிளாக் ப்ரௌன் கலர் இருக்கலாம், எந்தனாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா இப்போ ஹைட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஹைட்டுங்கிறது வந்து ஒரு கேபிட்டல் டீயாக இருக்கலாம், ஒரு ஸ்மால் டி வரலாம். ஓகேவா? ஸோ ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி வரலாம். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்னாகும், ஒரு டால் வரலாம், இல்லை ஒரு ஸ்மால் டி ரெண்டு வரலாம். ஓகே, ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் ரெண்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு டாலும் ஒரு ஷார்ட்டும் ரெண்டு கேரக்டர்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டால் சொன்னோம், ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேரண்டல் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது என்ன சொல்கிறாங்க, பேரண்டல் ஜென்ரேஷன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன இருக்கும், ஒரு ஹைட்டானவங்களையும் ஒரு ஷார்ட்டானவங்களையும் எடுத்திருக்கோம். ஓகேவா? இது ஒரு ஹைட்டானவங்களையும் ஒரு ஷார்ட்டானவங்களையும் எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக இப்போ இதுலேருந்து அவுட்கம் என்ன வரும், இதுலேருந்து அவுட்கம் என்ன வரும், ஒரு டால் பர்சன் தான் வருவாங்க, நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதுலேருந்து ஒரு என்ன வருவாங்க, இது ஒரு ஷார்ட் தான் வருவாங்க. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மியூட்டேட் பண்ணுவோம். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் மியூட்டேட் பண்ணுவோம். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எது டாமினண்ட்டாக இருக்கோ, ஓகேவா? ஸோ வந்து எது டாமினண்ட் இருக்கோ அதை பொறுத்து தான் அவுட்கம் வரும். ஸோ இது வந்து ரெண்டுமே கேபிட்டல் டி இருக்குது, ஸோ டாமினண்ட்டாக இருக்கிறதுனால தான் டாமினண்ட் இருக்கிறது தான் அவுட்கம் வரும். ஓகேவா? இது ரெண்டு பேருக்கு ஸ்மால் டி இருக்குது, ஸோ எது டாமினண்ட்டாக இருக்கோ அதுதான் வந்து அவுட்கமாக வருது. ஓகே, ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, கேமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு அவுட்கம் வர்றது என்னன்னா ஒரு டால் அண்ட் டார்க் பிளான்ட் ரெண்டும் சேருது. ஓகேவா? ஸோ ஃபைனல்
பிளான்ட் வந்து வருது. இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிலியல் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, என்ன சொல்லுவாங்க? ஃபஸ்ட்டு ஃபிலியல் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன, இது வந்து டாலாக இருக்கலாம், இல்லை டாஃபாக இருக்கலாம். ஸோ இது வந்து எது வந்து டாமினன்ட் இருக்கோ அதை பொறுத்து தான் இதில் வரும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தது இதையே வந்து அகெயின் வந்து செல்ஃப் பாலினேஷன் இதை பண்ணுவாங்க. ஓகேவா? என்ன பண்ணுவாங்க? செல்ஃப் பாலினேஷன், அகெயின் செல்ஃப் பாலினேஷன். ஓகேவா? நமக்கு வந்தது என்னது, ஒரு டாலும் ஒரு டார்ஃபும் வந்துச்சு. இதை செல்ஃப் பாலினேஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது டாலாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் டார்க் கேரக்டர்ஸ் இருக்கலாம். ஸோ எதுவாக கூட இருக்கலாம். ஓகேவா? அப்போ இது என்ன ஆகும், இது ரெண்டுத்தையும் வந்து இது வந்து வரக்கூடிய அவுட்கம் வந்து ரெண்டும் டாலாக கூட வரலாம், இல்லை ரெண்டும் ஷார்ட்டாக கூட வரலாம், இல்லை டால் ஷார்ட் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே வரலாம். ஓகேவா? ஸோ ரெண்டுமே டிடியாக இருந்துச்சுன்னா அது டால், ரெண்டுமே கேபிட்டல் டியாக இருந்துச்சுன்னா அது டாலு, ரெண்டுமே ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா அது டார்ஃப் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஸோ செல்ஃப் மியூட்டேஷன் பண்ணும்போது என்ன, இதில் கொஞ்சம் வந்து டால் கேரக்டர்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஷார்ட் கேரக்டர்ஸ் இருக்கும், இதில் கொஞ்சம் டால் கேரக்டர்ஸ் இருக்கும், இதில் கொஞ்சம் ஷார்ட் கேரக்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம பாலினேஷன் செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது ரெண்டுமே டால் மியூட்டேட் ஆகும், இல்லை டால் டார்ஃப் ஆகும். தென் ஒரு டாலும் டார்ஃபாக ஆகலாம். தென் ரெண்டுமே ஸ்மால் டீயாக இருக்கலாம். ஓகே, ரெண்டுமே கேபிட்டல் டி, ஒரு கேபிட்டல் டி, ஒரு ஸ்மால் டி, ஒரு கேபிட்டல் டி, ஒரு ஸ்மால் டி, தென் ரெண்டுமே ஸ்மால் டி ஆகலாம். ஓகேவா? ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா என்னென்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெண்டுமே கேபிட்டல் டி இருக்கலாம். ஓகேவா? தென் ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி இருக்கும், தென் ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி இருக்கும், தென் ரெண்டுமே இதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து கண்டிப்பாக இது வந்து டாலாக தான் இருக்கும். ஓகேவா? இது கண்டிப்பாக டார்ஃபாக தான் இருக்கும். ஓகேவா? இது என்னென்னா டாலாக இருக்கலாம் அல்லது ஷார்ட்டாக இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து டாமினண்ட்டு தான் வந்து எடுக்கும். இது மேக்ஸிமம் கேப்பபிலிட்டி, அதாவது எது பெருசாக இருக்கோ அதுதான் எடுக்கும். ஓகே, அப்போ இது டாலாக இருக்கலாம். ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா F2 ஜென்ரேஷன் சொல்கிறாங்க. இதுதான் என்ன சொல்கிறாங்க, F2. அது வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிங்கிறத அதை பார்த்தோம். இப்போ வந்து F2. ஓகேவா? ஸோ பாசிபிலிட்டிஸ் இதுதான் இருக்கும். ஸோ இதை வந்து ஃபீனோடைப் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபீனோடைப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 3:2, அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் தானே. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் தானே ஃபீனோடைப் சொல்லுவோம். ஸோ ஃபீனோடைப்புங்கிறது கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, 3:1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே வந்து ஜீனோடைப் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜெனட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ் தானே. ஸோ அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 1:2:1 இதை பொறுத்து வரும். ஓகேவா? ஸோ ஃபீனோடைப்ங்கிறது கேரக்டரிஸ்டிக்ஸு, ஜீனோடைப்ங்கிறது ஜெனட்டிக்கை வச்சு சொல்கிறது. ஓகேவா? ஸோ ஜெனட்டிக் கோடு தான் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போது ஒரு பிளான்ட் வந்து ஷார்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டுமே வந்து டிடி தான். ரெண்டும் டிடியாக இருந்தால் தான் அந்த பிளான்ட் வந்து கண்டிப்பாக ஷார்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ முக்கியமாக ஒரு பிளான்ட் வந்து இருக்கணும், அது ஒரு பிளான் இருக்கணும்னா சிங்கிள் காப்பி ஆஃப் டி வந்து இருந்தால் போதும். ஓகேவா? ஸோ ஒரு சிங்கிள் காப்பி ஆஃப் டி இருந்தாலே அது வந்து டாலாக இதாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்மால் டீயை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரெசசிவ் ட்ரெயின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை தான் என்ன சொல்கிறாங்க, ரெசசிவ் ட்ரெயின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அல்லது சப்ரசிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை பின்னாடி பார்ப்போம். பாருங்கள், இஃப் எ பிளான்ட் இஸ் டால் மீன்ஸ் சிங்கிள் காப்பி ஆஃப் டி. ஓகேவா? ஒரு டி கேபிட்டல் டி இருந்தாலே போதும். ஒரு கேபிட்டல் டி இருந்தால் அது கண்டிப்பாக டால் பிளான்ட்டாக தான் இருக்கும். இஃப் பிளான்ட் இஸ் ஷார்ட் மீன்ஸ் எ பேர் காப்பி ஆஃப் டி. ஓகேவா? 2 பேர் டி இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஷார்ட்டாக ஆகும். ஓகேவா? அதே ஒரு கேபிட்டல் டி இருந்துச்சுன்னா அந்த பிளான்ட் வந்து கண்டிப்பாக டாலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்னென்னா அது சப்ரசிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேபிட்டல் டி அப்படிங்கிறது என்னென்னா டாமினன்ட் எக்ஸ்பிரஸ்ட். ஓகே, என்ன சொல்கிறாங்க, டாமினன்ட் எக்ஸ்பிரஸ்டு. அதே ஸ்மால் டி என்ன சொல்கிறாங்க, ரெசசிவ் அல்லது சப்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டாமினன்ட் அல்லது எக்ஸ்பிரஸ்டு. ஸ்மால் டி என்ன சொல்கிறாங்க, ரெசசிவ் அல்லது சப்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்துருக்கோம். தென் அடுத்தது என்னென்னா மோனோஹைப்ரிட் கிராஸுங்கிறது முடிஞ்சிச்சா. இப்போ டைஹைப்ரிட் கிராஸ்ன்னு பார்க்க போகிறோம். ஸோ டைஹைப்ரிட் கிராஸ் என்னென்னா 2 பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸை எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஓகே, அது ஷேப்பாக எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டையும் வந்து மியூட்டேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவாங்க, மியூட்டேட் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஹியூமனுக்குள்ள ஹேர்லி ஹேரு, ப்ரௌன் ஐஸு, அப்பாவுக்கு மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு கேர்லி ஹேர்லேருந்து அப்பாவுக்குள்ள அந்த ஆஃப்ஸ்பிரிங்க்கு வந்து கேர்லி ஹேர் வந்து கண்டிப்பாக வரணுமா, அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இது மூலமாக தான் வந்து மென்டல்ஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா 2 பாருங்க, நாங்கள் சொன்னதா ரவுண்ட் க்ரீன் சீட்ஸு, தென் ட்ரிங்கிள்டு எல்லோ சீட்ஸ். ஓகேவா? ஸோ வந்து இந்த ஜீன்ஸை வந்து என்னென்னா ஒவ்வொருத்துக்கும் இண்டிபெண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இப்படி தான் இருக்கணும் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? டைகன் க்ராப்ஸுங்கிறது 2 மியூட்டேட் பண்ணுவாங்க. வரக்கூடியது வந்து கண்டிப்பாக வந்து
ரவுண்டு க்ரீன் சீட்ஸாக தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? ஸோ அது wrinkled எல்லோ சீட்ஸாகவும் வரலாம். ஸோ அது வந்து இப்படி தான் வரணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த மோனோ ஹைப்ரிட் தென் டைஹைப்ரிட் கிராஸை வச்சு தான் அந்த லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு மூணு இது மென்டல்ஸ் லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு 3 சொன்னல. ஸோ அதை தான் பார்க்கணும். ஓகேவா? இதை வச்சு தான் அவர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்ததை வச்சு தான் இந்த 3த்தையும் வந்து உங்களுக்கு சொன்னால் புரியும். லாஸ் ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்னா என்னென்னா, எது டாமினண்ட்டாக இருக்கோ அதுதான் அவுட்கம். ஓகேவா? ஸோ வந்து இப்போ கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி இருக்குது, எது டாமினண்ட்டாக இருக்கோ அதுதான் அவுட்கம் அப்படிங்கிறத வந்து லாஸ் ஆஃப் டாமினன்ஸ் மூலமாக சொன்னார். தென் லாஸ் ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்னா என்ன, மேல் கேமிட் வந்து 2 அலீல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி ஃபீமேல் கேமிட்ஸும் 2 அலீல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ ஒரு 2 அலீல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒரு டேபிள் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி, ஒரு கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ 2 அலீல்ஸும் ஒரு கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணி 2 ஃபியூஸ் ஆகி எது டாமினண்ட்டாக வருதோ அதுதான் வந்து என்னென்னா லாஸ் ஆஃப் செக்ரிகேஷன். அந்த டேபிள் தான் லாஸ் ஆஃப் செக்ரிகேஷன். ஓகேவா? தேர்ட் ஒன் என்ன, பிரின்சிபல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ பிரின்சிபல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்னா ப்ரௌன் ஐஸ் பிளாக் ஐஸ். ஓகேவா? ஸோ வந்து ப்ரௌன் ஐஸ் இருக்கிறது, இப்போ வந்து அப்பாவுக்கு வந்து ப்ரௌன் ஐஸ் இருக்குது, பிள்ளைக்கு வந்து அம்மாவுக்கு வந்து பிளாக் ஐஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்பாங்கிற ப்ரௌன் ஐஸ் வந்து பிள்ளைக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் பிள்ளைக்கு பிளாக் ஐஸ் வந்துச்சுன்னா அப்போ அதுதான் டாமினன்ட் அலி. அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது ரெசசிவ் அலின்னு சொன்னால் அது வந்து என்னென்னா பிரின்சிபல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ பார்த்தது தான் அவர் வந்து இந்த 3 லாவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ அது வந்து நம்ம ஹெரிடிட்டி அப்படின்றதுக்கப்புறம் எவால்யூஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கும் இருக்குது. ஸோ ஹெரிடிட்டி அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், நம்ம ஹெரிடிட்டினா என்னது, ஜீன்ஸ்னால் என்னது, தென் வேரியேஷன்ஸ்னால் என்னதுன்னு பார்த்தோம், தென் குரோமோசோம்ஸ்னால் என்னது அப்படிங்கிறத பார்த்தோம். தென் வந்து ஃபீனோடைப்னா என்னது பார்த்தோம், ஜீனோடைப்னா என்ன பார்த்தோம், அலில்ஸ்னா ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் ஜீன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். தென் வந்து எதுக்காக ஒரு பி பிளான்ஸை வந்து சூஸ் பண்ணார் அப்படிங்கிறத பார்த்தோம். தென் வந்து மோனோ ஹைப்ரிட் கிராஸ் தென் டைஹைப்ரிட் கிராஸ் அப்படி 2 கிராஸ் பண்ணுறத, அதோட ஃபீனோடைப் ஜீனோடைப் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு மெண்டல்ஸ் லாஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் அதை வச்சு இன்கிரிடியன்ஸை அதை வச்சு நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதை பார்த்தா மட்டும்தான் இது புரியும், இந்த 3மே புரியும். ஓகே? ஸோ டாமினன்ஸ் அப்படிங்கிறது எது டாமினண்ட்டாக இருக்கோ அது, செக்ரிகேஷனுங்கிறது வந்து ஒருத்தங்கள்ட்டேருந்து ஒரு இது டாமினண்ட் தான், அடுத்தது ஆப்போசிட்ங்கிறது ரெசசிவ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறது. இது 3 தான் வந்து மெண்டல்ஸ் லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். தென் வந்து இதோட டேர்ம் வந்து யார் வந்து காயின் பண்ணா, ஜெனட்டிங்கிற டேர்ம் யார் காயின் பண்ணா, இந்த ஹெரிடிட்டி அப்படிங்கிறத வந்து எதோட பேசிக் யூனிட் ஆஃப் ஜீன் வந்தால் ஹெரிடிட்டி இப்படிங்கிற கான்செப்ட் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.